ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முபஷிராஸ் ரெசிபி. வஞ்சிரம் மீன் வறுவல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கை கொடுங்க. என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? வஞ்சிரம் மீன் வறுவல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வஞ்சிரம் மீன் வறுவல் செய்கிறதுக்காக முதல்ல 1 கிலோ வஞ்சிர மீனை க்ளீன் பண்ணி 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் வரைக்கும் மஞ்சள் தூள் உப்போட மீனை ஊற வச்சு அதுக்கப்புறமா தண்ணியால் 4-5 தடவை க்ளீனாக கழுவி ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ வஞ்சிர மீனை எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷான வஞ்சிர மீனை கையில் எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள், இப்போது வஞ்சிர மீன் வறுவல் செய்கிறதுக்காக மசாலாஸை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பிளேட்டில் 1 வெங்காயத்தை 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து 1 துண்டு இஞ்சியை 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 8 பெரிய சைஸ் அளவு பல் பூண்டை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷான 1 கொத்து கருவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கிறேன். 1 எலுமிச்சை பழத்தோட சாரத்தை 1 கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போது மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 எலுமிச்சை பழத்தோட சாரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. எதனால் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணுறோன்னா, மீனில் மசாலாஸை தடவும் போது மீனில் மசாலாஸ் எல்லாம் உதிராமல் நல்லா ஒட்டி வர்றதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணுறோம். கிளாஸை விட குறைவாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரோட மூடி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. மிக்ஸி ஜாரோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்பூன் அளவில் எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக மசாலாஸ் அரைச்சி இருக்கணும். எடுத்து அரைச்சி வச்ச மசாலாஸை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது 3 வஞ்சிர மீனில் மசாலாஸ் எல்லாத்தையுமே தடவிக்கலாம். நான் 2 வஞ்சிர மீனை காட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள், 2 சைட்லேயுமே மசாலாஸை வெளிப்பகுதியிலும் சரி உள்பகுதியிலும் சரி 2 சைட்லேயுமே நல்லா மசாலாஸை தடவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மசாலாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணி நல்லா கெட்டியான தன்மத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மசாலாஸை. இப்போது 3 வஞ்சிர மீன்லேயுமே எல்லா சைட்லேயுமே மசாலாஸ் எல்லாம் தடவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், 1/2 மணி நேரம் வரைக்கும் மசாலாஸை தடவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. மசாலாஸோட வஞ்சிர மீன் ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள், எடுத்து காட்டிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும், காஞ்சி மசாலாஸ் எல்லாம் நல்லா ஒட்டி இருக்கணும். அப்போ தான் மீன் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மசாலாவோட சுவையெல்லாம் மீனில் நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வஞ்சிரம் மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் பேனை எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. மசாலாஸை தடவி வச்சுருக்கிற வஞ்சிரம் மீனை ஆட் பண்ணிக்கோங்க. கார்னர் சைடில் எல்லாத்தையுமே வேகணும், வெந்திருக்கணும், அந்த அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒன் சைடாக வஞ்சிரம் மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்து கரண்டியால் திருப்பி போட்டுக்கலாம். வஞ்சிரம் மீன் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதனால் திருப்பி போடும்போது ரெண்டாக கட் ஆகிடும். அதனால் 2 கரண்டியால் எடுத்து வஞ்சிரம் மீனை திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது 2வது சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். மசாலாஸ் எல்லாம் உதிராமல் நல்லா ஒட்டி வந்திருக்கு. எடுத்து 2வது சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உள் சைடில் வேகணும், அதனால் மிதமான தீயில் வஞ்சிரம் மீனை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. 2வது மீனும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் காட்டிகிட்டு இருக்கேன். ஒன் சைடாக நல்லா ஃப்ரை ஆகணும், சென்டர்லேயும் மீன் வேகணும். மிதமான தீயில் மீனை வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்பகுதியில் மீன் நல்லா வெந்திருக்கும். மசாலாவோட சுவையெல்லாம் நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் மீனோட கார்னர் பகுதியில் வேகணும், அந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கணும் பேனில் நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணும்போது. அப்போ தான் மீன் சரியான அளவில் வேகும். இப்போது ஒன் சைடாக நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. 2வது சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மீன் எப்படி வெந்திருக்குன்னு தெரியும்னா, நீங்கள் மீனோட நிறம் மாறிடும். ஒன் சைடாக நல்லா வெந்துருச்சுன்னா சென்டரில் இப்போ பாருங்கள் பபிள்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி பொங்கிட்டே இருக்கும், பபிள்ஸாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் மீனை எடுத்துடணும். உள்பகுதியிலையும் நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சிடும். வஞ்சிரம் மீன் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். எதனாலனா அதில் முள்ளே அந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் மீன். அதனால் இதே மாதிரி 3 மீனையுமே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன் சைடாக நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. வெளிப்பகுதியிலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் மீன். மசாலா எல்லாம் உதிராமல் நல்லா ஒட்டி வரணும். அப்போ தான் மீன் நல்லா ஃப்ரை ஆகிருக்குன்னு அர்த்தம். மசாலாவோட டேஸ்ட் எல்லாம் உள்ளே இறங்கி இருக்குன்னு அர்த்தம். இப்போ 3 மீனுமே ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீனை கட் பண்ணி வெந்திருக்கா இல்லையான்னு காட்டுறேன். எந்த அளவுக்கு மசாலாவோட டேஸ்ட் எல்லாம் உள்ளே இறங்கி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். 2ஆக கட் பண்ணி அந்த அளவுக்கு மீன் வெளிப்பகுதியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாக ஜூஸியாக மசாலாவோட டேஸ்ட் எல்லாம் நல்லா இறங்கி இருக்குது. எதனால் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா தடவி அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி முள்ளே இல்லாத மீனில் மசாலாவோட டேஸ்ட் இருந்தால் தான் சாப்பிட முடியும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உதிராமல் நல்லா ஒட்டி வந்திருக்கு. அதுதான் நான் கட் பண்ணி எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள்.
சூப்பராக உள்ளே எல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக டேஸ்டியாக ஜூஸியாக வந்திருக்கு. வஞ்சரம் மீன் வறுவல் ரெடி ஆயாச்சு. சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். மீன் வறுவல் உங்களுக்கு கலராக மசாலா எல்லாம் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் கொடுக்கும். வறுவல் பார்க்கும்போது சூப்பராக தெரியும். அதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பிடிக்கும். சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். மசாலாஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வறுவல் அதோட சுவை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவரை தரும். அதனால் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு கொடுங்க. என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு புது வீடியோவில் புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய்.